234 தொகுதிகளிலும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்குரிய நம்பிக்கை ஊட்டுகின்ற விதத்தில் தக்க ஆலோசனைகளை பங்கேற்ற கட்சிகளினுடைய தலைவர்கள் எடுத்துரைத்தார்கள். அதற்கு முத்தாய்ப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அதை உறுதிப்படுத்தி அந்த வெற்றிக்கு என்னென்ன சாதனங்களை பயன்படுத்த இருக்கிறோம் என்பதையும் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். சார், நீங்க எப்போ பிரச்சாரம் தொடங்க போறீங்க? கூட்டணி கட்சிகளுக்கு பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கீங்களா? எல்லா கட்சிகளுக்கும் பிரச்சாரத்துக்கு போவேன். 3ஆம் தேதி தொடங்க இருக்கிறேன். எத்தனாம் தேதி முடிக்க போறீங்க? 21 மாலை 6 மணி. இந்த தடவை எப்படி சார் இருக்கும் உங்களுடைய தொகுதி, உங்களுடைய வேட்பாளர்களுடைய வெற்றிகள் எப்படி இருக்கும்? கூட்டணி கட்சியோட வெற்றி மகத்தானதாக இருக்கும். எதிர்த்தரப்பினர் சோர்ந்து விழுகிற அளவுக்கு வெற்றியினுடைய தாக்கம் பலமாக இருக்கும். சார், வடசென்னையில குறிப்பா பெரம்பூர்ல இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. பெருவாரியான ஆட்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்றா எப்படி இருக்கு? ஒரு கட்சியும் வேட்புமனு தாக்கல் பண்ண போகும்போது அவங்க கொஞ்சம் கூட்டத்தை திரட்டிக்கிட்டு போவாங்க, கூட்டம் வரும். அதுபோல அவருக்கு வந்திருக்கு, அவ்வளவுதான். ஒரு சாதாரண கூட்டம் சொல்றீங்க சார்? சாதாரணமா அசாதாரணமானலாம் சொல்ல விரும்பல. ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் எனி கமெண்ட் ஆன் தட். நன்றி சார். இன்றைய தினம் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலய வளாகத்தில் நடைபெற்ற இந்த அனைத்து கட்சி, அதாவது திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளுடைய இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் இந்த கூட்டம் குறித்தும் அதே போன்ற அரசியல் சூழல் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்திரனுடன் சுரேஷ்குமார்.